ஏய் வாடா இந்த உடனே வந்து சுத்திட்டு வாடா போய் தண்ணி பார்க்கலாம். சரி வாடா. ஒரு மேட்ச் இருக்குடா நம்ம ஒரு ஒன்று தான் நத்தலாம் வேற குப்பியும் பல்ல மேடமா இருக்கு நான் பண்ணுறதுனே தெரியலடா. டேய் ஆற்றுல வச்சு குப்பை கூட க்ளீன் பண்ணிக்கலாம்டா. அப்போ பல்ல மேடம் என்னடா பண்ணுறது? ரோலர் வச்சு சமப்படுத்தலாம்டா. அது எவ்வளோ அவனுக்கு கூட தெரியலடா. என்கிட்ட காசு கம்மியாக தான் இருக்குது. எவ்வளோடா வச்சுருக்க? 5000 ரூபா தான் இருக்குது. 5000 ரூபா வச்சு ஏன்டா கவலைப்படுற? அது ஒரு சென்டிமீட்டருக்கு எவ்வளோ அவனுக்கு கூட தெரியல. அது எங்கள் அப்பா போன வாரம் வயலில் சமப்படுத்தினார்ரா. அதுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 15 ரூபாய் கேட்டான்டா. அதுக்கு எவ்வளோ அவனுக்கு கூட தெரியல. என்கிட்ட காசே கம்மியாக தான் இருக்குன்னா பண்ணுறதுமே தெரியலடா. டே நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. எப்பட்றா? போன வாரம் மிஸ் இணைக்காரம் பாடம் நடத்துனாங்களேடா. இந்த கிரவுண்டும் இணைக்கார வடிவத்தில் தாண்டா இருக்குது. அதனால ரெண்டுத்தையும் பெருகுனாலே விடை கிடச்சிரும்டா. டே உயிரம் எவ்வளோடா? 14 மீட்டருடா. டே ஈரா அடி பக்கம் அதோட அதிகமாக இருக்கா மெத்தது. டே அப்படின்னா டக்குன்னு அளந்து சொல்லுங்கடா. டே 8 மீட்டர் அதிகமாக இருக்குடா. டே அப்படின்னா 14 8 கூட்டுங்கடா. 22 மீட்டருடா. டேய் இந்த கிரவுண்டை சுத்தம் பண்ணுறது மொத்தம் 4620 ரூபா ஆகுதுடா. டேய் இந்த கிரவுண்டை சமப்படுத்த வெறும் 4620 ரூபா தான்டா ஆகுது. டேய் உருடா நீ தான் 5000 ரூபா வச்சுருக்கீடா. இதை வச்சு சமாளிச்சிடலாம்டா.